ஐயப்பாளையம் மக்களுக்கு அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு எழுச்சியோட என்னை வரவேற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புது வேட்பாளரா வந்திருந்தேன். ஆனா நீங்க இப்ப என்ன பழைய வேட்பாளர் ஆனாலும் அதே புது வேட்பாளருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை கொடுத்து என்னை கூட்டிட்டு வரீங்க. இதுக்கு என் மேல வச்சிருக்க அன்புக்கு என்னைக்கு நான் உங்களுக்கு பாத்திரமா இருப்பேன். நான் வழக்கமா வந்து பிரச்சாரத்துல எப்பொழுதுமே யாரையும் விமர்சனம் பண்ணி இதுவரையில இந்த 6 வருஷம் ஆச்சு, 5.5 வருஷம் ஆச்சு. 5.5 வருஷத்துல நான் யாரையும் விமர்சனம் பண்ணி பேசினது கிடையாது. எப்பொழுதுமே வந்து நம்ம என்ன செய்யறோங்கிறத சொல்லிதான் பேசினேன். நிறைய நாள் எங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க ஹாஸ்பிட்டல் மேல ஒரு புகார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து நான் இத்தனை நாளா விளக்கம் கொடுத்ததே இல்லை. ஏன் விளக்கம் கொடுக்கலன்னா, மணச்சநல்லூர் மக்கள் யாருமே என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. என் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம விளக்கம் கொடுத்துதான் அவங்களுக்கு சொல்லணுமாங்கிற அவசியம் இல்லாம இருந்தது. அதனால நான் விளக்கம் கொடுக்காம இருந்தேன். ஆனா துரதிருஷ்டவசமா இப்ப எதிர்கட்சியில ஏடிஎம்கே வந்து என்னை எதிர்த்து போட்டியிட முடியாம புற வழியா இன்னொரு வேட்பாளரை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. எப்படி நம்ம தோல்வி உறுதிங்கிறத தெரிஞ்சுட்டு ஏடிஎம்கே வந்து புற வழியில ஒரு வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த வேட்பாளர் வந்து போற இடம் எல்லாமே கிட்னி திருடுறாரு என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சரி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐயம்பாளையத்துல ஐயம் இல்லாம ஒரு விளக்கத்தை கொடுக்க போறேங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஐயம்னா அச்சம் இல்லாமல் ஒரு விளக்கத்தை கொடுக்க போறேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா கிட்னி திருட்டுன்னு சொல்றாங்க. கிட்னி திருட்டுன்னா என்னங்கிறத சொல்றேன், நான் கேட்டுக்குங்க. எந்தவித பர்மிஷனும் வாங்காம இவர்கிட்ட இருக்க கிட்னி எடுத்து இவருக்கு வச்சனா அதுக்கு பேரு கிட்னி திருட்டு. ஓகேவா? சில ஊடகங்கள் வந்து கிட்னி திருட்டு, எங்க அமைச்சர் கிட்னி முறைகேடுன்னு சொல்லி சொன்னாரு. எங்க சுகாதார அமைச்சர் வந்து கிட்னி முறைகேடுன்னு சொன்னாரு. அதுக்கு வந்து கிட்னி திருட்டு வேற முறைகேடு வேறன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் வேற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்னி திருட்டுன்னா யாரோட பர்மிஷனும் இல்லாம இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு வைக்கணும், அதுக்கு பேரு திருட்டு. இன்னொன்னு இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு தெரியாம இவர் கிட்னி எடுத்து வச்சாதான் அதுக்கு பேரு திருட்டு. முறைகேடுன்னு அமைச்சர் எதை சொன்னாருன்னா, இவரும் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, இவரும் போலியான ஆவணங்களை கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, வாங்கிட்டு 2 பர்மிஷன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட கொடுத்த பர்மிஷனை நான் பார்த்து அந்த பர்மிஷன் அரசாங்க பர்மிஷன் இருக்காங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த அரசாங்க பர்மிஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை வச்சு ஆபரேஷன் பண்ணுவேன். அவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு பேரு தான் இதைதான் அவரு வந்து முறைகேடுன்னு சொல்லியிருந்தாரு. கிட்னி திருட்டுக்கும் முறைகேடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். கடந்த 5 வருஷங்கள்ல எண்ணற்ற பணிகள் உங்களுக்கு செஞ்சிருக்கேன். நீங்களும் என் மேல புதுமுக வேட்பாளரா வந்த என்னைய நீங்க அளவற்ற அன்போட தமிழ்நாட்டிலே டாப் 10ல என்னை ஜெயிக்க வச்சீங்க. எந்த புதுமுக வேட்பாளர் இல்ல, அந்த வேட்பாளரை சாதாரண வேட்பாளர் இல்ல, சமூகத்துல பெரிய ஆளு, அமைச்சரா இருந்த அவரு என்னை ஏத்து நின்று இருந்தாரு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் உங்க அளவு கடந்த அன்பை வச்சு என்னை வந்து தமிழ்நாட்டிலே புதுமுக வேட்பாளர் என்னைய டாப் 10 ஓவரால்ல பெரிய ஜாம்பவான் வரிசையில என்னை சேர்த்து விட்டீங்க. அந்த மக்களுக்கு நான் என்னைக்காவது துரோகம் செய்வேனா? ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ கொடுக்கறாரு, இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கிறாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிருந்தாருன்னா தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்கிறது தெரியும். அது எல்லாத்துக்குமே வராது. அப்படி இருந்திருந்தா மணச்சநல்லூர் வந்து எனக்கு புகுந்த வீடு தான். என் பிறந்த வீடு எது? பெரம்பலூர் மக்களுக்கு நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்கல? நான் உங்கள்கிட்ட வந்து 5 வருஷம் தான் ஆகுது. நான் பெரம்பலூர்ல கிட்டத்தட்ட 40 வருஷமா இருந்திருக்கிறேன். அப்படின்னா ஏன் அங்க கொடுக்கல? நானு அது யாரும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் நம்மளோட மக்களுக்கு நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் போய் நடுப்புற பணம் போடலான்னு எங்க அப்பா தான் சொன்னாரு. நீ சொல்லிட்டோம், செஞ்சிடணும், நீ எம்எல்ஏ இருக்கிற வரலாம் அது தொடரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கிட்னி திருட்டுக்கும் கிட்னி முறைகேடுக்கும் ஒரு விளக்கம் சொல்லிட்டேன். அது என்னன்னா, இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பர்மிஷன் எல்லாமே இந்த இதெல்லாம் முதல்ல எதுல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, ஒரு டிவி பேட்டியில எனக்கு காசு கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு லேடி சொன்னாங்க. அந்த லேடி சொன்னதை வச்சுதான் இது பண்ணாங்க. அதுல திருப்பி அது வச்சுதான் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு
ஒரு வழக்கு ஒண்ணு இது பண்ணாங்க. அதுலதான் என் மேல குற்றம் சொன்னாங்க. அந்த இது குற்றம் சொன்னது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் நான் வந்து 14/11/2025 எனக்கு வந்து ஒரு உத்தரவு வாங்கினேன். என்னன்னா, இவங்க இந்த டிவியில வந்து விளம்பரத்தை வச்சு டிவியில சொன்னதை வச்சுலாம் நீ இது பண்ணக்கூடாது, நீ உண்மையா விசாரிச்சு இது பண்ணணும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது தப்பு, கேன்சல் பண்ணது தப்புன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தனிநபர் நீதிபதி ஒருத்தர் நீங்க பண்ணது தப்பு, அவர் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அப்புறமேலுக்கு இது எல்லாமே வந்து இருந்தது. ஏடிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து எனக்கும் தெரிஞ்சவர் தான் அவரு அமைச்சர். அந்த அமைச்சரோட தூண்டுதல் பேர்ல ஒருத்தர் ஏடிஎம்கே வக்கீல் ஒருத்தர் என் பேர்ல வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டார். பப்ளிக் லிட்டிகேஷன் என்னன்னா பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கை போட்டது விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, ஒரு சிறப்பு புலனாய்வு எஸ்ஐடி அனுப்புறேன்னு சொன்னாங்க. எஸ்ஐடி வந்து அனுப்பக்கூடாதுன்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னாங்க. திருப்பி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அதிகாரிகளை கேட்டாங்க. அதுலயும் அவங்க நம்பாம, அந்த எதிர்கட்சி வக்கீலும் அவங்களும் நம்பாம என்ன பண்ணாங்கன்னா, நாங்களே இது பண்ணுவோம், நீதிபதியே நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த எஸ்ஐடி அனௌன்ஸ் பண்ணதுல என்ன பண்ணாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் பண்ணல, அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது கவர்மெண்ட் பண்ணல, அது எதிர்கட்சி வக்கீல் கேட்டதை வச்சுதான், ஏடிஎம்கே வக்கீல் கேட்டதை வச்சுதான் ஜட்ஜே போட்டாரு. ஜட்ஜ் என்ன போட்டாரு, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி சிறப்பு புலனாய்வு குழு ஒன்னு ஃபார்ம் பண்ணி எனக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டாங்க. அந்த யாரு போட்டா, இந்த சிறப்பு புலனாய்வு குழு யாரு போட்டாங்க, ஜட்ஜி. உயர் நீதிமன்றத்துல 2 பேர் அமர்ற ஜட்ஜி வந்து இந்த கேஸுக்கு நீதிபதிகள் அவர்கள் போட்டாங்க. அந்த நீதிபதி அவர்கள் போட்ட குழு வந்து விசாரிச்சு எஸ்ஐடில இருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுல எங்க ஹாஸ்பிட்டல் பேரு எந்த இடத்துலயும் தப்பு செய்யலன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. மற்ற 2 ஹாஸ்பிட்டல் பேர்ல தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உண்டான இதெல்லாம் சும்மா வாயால சொல்லிட்டு போறான், இவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறான்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து எல்லாமே என்னோட பேஸ்புக் இன்ஸ்டா பேஜ்ல அந்த எஸ்ஐடில குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்கல்ல, அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க பேர்ல இவங்க சொன்ன குற்றச்சாட்டு எதுவுமே நடைபெறல, இவங்க இதுல எதுவும் நடைபெறல, இவங்க ஆளுங்க மூலமாவும் நடைபெறலன்னு நாங்க சொல்லல, நான் சொல்லல, எங்க கவர்மெண்ட் சொல்லல, எங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அதிகாரிகள் சொல்லல. யாரு சொன்னாங்கன்னா, 2 நீதிபதிகள் கொண்ட எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு வந்து அதை விசாரணை பண்ணிட்டு 5 பேர் கொண்ட குழு வந்து விசாரணை பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இன்னும் என்னோட சேர்ந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலையும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நாகரிகம் கருதி அதெல்லாம் சொல்லல. நான் என் ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான தப்பு நடக்கலைங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால பொய் சொல்றதுங்கிறது எது வேணாலும் பேசுறவங்க பேசிட்டே போலாம். முந்தா நாள் வந்துட்டு இந்த மணச்சல்லூருக்கு நான் 5-6 வருஷமா இருக்கேன், கிட்டத்தட்ட 10 வருஷமா காலேஜ் கட்டி நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 இருந்து 1500 பேஷண்ட் சமயபுரத்துக்கு வராங்க. பெரம்பலூர்ல 1500 பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டலையும் கிட்டத்தட்ட 800 பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. நான் இது வரலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன். யாருமே ஒரு புகார் கூட சொன்னதில்லை. இவங்க வந்து எல்லாருமே என்னோட அரசியல் வளர்ச்சியையும் அரசியல்ல என்னை எதிர்க்க தைரியம் இல்லாமல் கூட்டணிக்கு தள்ளி விட்ட ஏடிஎம்கே காரங்க பிளஸ் கூட்டணிக்காரர் வந்து வெளியூர்ல மிரட்டுற மாதிரி வந்து மணச்சநல்லூர்ல மிரட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் நடக்காது என்பதை சொல்லி இருக்கிறேன். எங்க தலைவர் மேலையும் என் மேலையும் எங்க தளபதி ஆட்சியிலையும் குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எங்க தலைவர் ஆட்சியிலையும் எல்லாம் பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. எனது வெற்றி எனது தொகுதி மக்களின் ஏகோபரித்த ஆதரவுடன் பெரும் அளவுல இருக்கணும். ஏன்னா நீங்க என்னை வெற்றி பெற வச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதிர்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு என்னை வெற்றி பெற வைக்கணும். அப்பதான் வந்து இனிமே இன்னொரு தடவை இந்த சைடு மணச்சநல்லூர் சைடு வரணுங்கிறது யாருக்கும் நினைப்பே வரக்கூடாதுங்கிற அந்த அளவுக்கு வரலாற்று வெற்றி எனக்கு தேடி தருமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை சொல்லியிருக்காரு. 1000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. சொன்னாரு, கொடுத்தாரா கொடுக்கலையா? இப்ப ஜூன் மாசத்துல இருந்து திருப்பி தளபதி வந்தாருன்னா உடனே 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் கொடுப்பாரு. புதுமை பெண் திட்டத்தில இருந்து 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாயை உயர்த்தி தருவாரு. அது இல்லாம சூப்பர் டூப்பர் திட்டமா ஒண்ணு கொடுக்கறாங்க. அந்த திட்டம் தான் வந்து கூப்பன் கொடுக்கற திட்டம். அந்த கூப்பனை வச்சு நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இன்னும் எதிர்கட்சி வேட்பாளர் சொன்ன ஒரு சில இதுகள்லாம் அடுத்தடுத்த மீட்டிங்ல ஒன்னொன்னா சொல்றேங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு உங்களுடன் இந்த தலைவர் தளபதியோட எண்ணற்ற திட்டங்கள் தொடர எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக முதல்வராக பதவியேற்பதற்கு ஏப்ரல் 23 அன்று அலையாக திரண்டு நீங்கள் எல்லோரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.